பொது போக்குவரத்து பயனர்கள் டச் அண்ட் கோ வாலெட் செயலி மூலம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வரையறை பயணமற்ற மை 50 பாஸை டிஜிட்டல் அல்லது இலக்கவியல் முறையின் மூலம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். கூடுதலாக மை 50 பாஸை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்த பயனர்கள் தங்கள் டச் அண்ட் கோ கார்டை டச் அண்ட் கோ வாலெட் பயன்பாட்டுடன் இணைக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு ரேபிட் கேஎல் சேவைக்கும் பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் 5 ரிங்கிட் இருப்பு வைத்திருக்க வேண்டும். நாட்டில் பொது போக்குவரத்து பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்தவும் பணமில்லா முறைகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த முயற்சி அமைந்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். பயனர்களுக்கு எளிதாக்குவதற்காக பிரசாரானா இந்த திட்டத்திற்காக 2.7 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. இப்போது நாங்கள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் கட்டத்திற்கு நகர்கிறோம். மேலும் பயனர்கள் அதிக நன்மைகளை பெறும் வகையில் கட்டண முறையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எனினும் பொது போக்குவரத்து பயனர்கள் அல்லது விண்ணப்பத்தை பற்றி நன்கு தெரியாத அல்லது வாலெட் இல்லாத மூத்த குடிமக்கள் தங்கள் மை 50 பாஸை வழக்கம் போல தங்கள் மை கார்டை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் அல்லது செயல்படுத்தலாம் மற்றும் பரிவர்த்தனைக்காக கவுண்டருக்கு வரலாம். இதற்கு பிறகு வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சிக்கல்கள் அல்லது சூழ்நிலைகள் இனி இருக்காது என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். ஹாய் மக்களே, ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோர்ல.